ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சாஃப்டா டேஸ்டா கார பிடி கொழுக்கட்டை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க இன்னைக்கு செஞ்சேன். அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது கூட கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. இது செய்யறது கூட ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்க, பவுல்ல 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு நல்ல சூடான தண்ணியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பாருங்க, சூடான தண்ணியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கலந்து விட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துற வேணாங்க. இத போல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கொல்கட்டை மாவு பதத்துக்கு நீங்க பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பாருங்க, மாவோட அளவுகள் இத போல இருக்கணுங்க. கொல்கட்டை பிடிக்க வரணும். இப்ப அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்ப பிடி கொல்கட்டைக்கு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்ப ரெண்டுமே நல்ல பொன்னிறமா வர்ற வரைக்கும் கலந்து கொடுங்க. இத போல நல்ல லோ ஃப்ளேம்லயே வச்சு பொன்னிறமா வரணுங்க. பாருங்க, பொன்னிறமா வந்தவன இது கூடவே பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கீங்க. அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதுலயே வறுத்துக்கோங்க. நல்லா பாருங்க, இத போல நல்லா வறுத்துட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டுங்க. கொஞ்ச நேரம் ஆறணுங்க. இப்ப மாவுல நம்ம தேங்காவெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப அப்படியே எடுத்து இந்த மாவுல சேர்த்துக்கலாங்க. மாவுல சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இத போல நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இத போல கலந்து கொடுத்துருக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப மாவு எடுத்து இத போல கொழுக்கட்டைய செஞ்சுக்கலாங்க. பிடி கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. கார பிடி கொழுக்கட்டை இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, அவ்வளோ சூப்பரா சுட சுட கார பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு தட்டுல மாத்திக்கலாங்க. இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.